அஸ்ஸலாமு அலைக்கும் கைஸ். இன்றைக்கி காரக்குழம்பு தான் பார்க்க போகிறோம். என்னோடய ஸ்டைலில் நான் செய்ய போகிறேன். வாங்க எப்படி செய்யுது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு காரமணி கழுவிட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அந்த காரமணி வந்து ஒரு கடையில் வச்சுருக்கேன். கடையில் வச்சுட்டு தேவையான அளவு தண்ணி, வேகிற அளவுக்கு தண்ணி, நான் ஒரு கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ராவே எடுத்துருக்கேன். வேகிற அளவுக்கு வச்சுட்டு வெந்ததுக்கப்புறமா தண்ணி சூடானதுக்கப்புறமா கொஞ்சம் புளிப்புத்தன்மை எவ்வளோ தேவையோ அவ்வளோ புளி எடுத்துக்கோங்க. நான் அந்த புளியை வந்து இந்த சுத்தண்ணிலேயே புளியை ஊற வச்சுருக்கேன். நம்ம அதை கலந்து விட்டுக்கலாம். கலந்து நல்லா வந்துடும். வெந்ததுக்கப்புறமா இன்னொரு கடையை வச்சுக்கலாம். இன்னொரு கடையை வச்சுட்டு தேங்காய், தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகா, கொத்தமல்லி, சீரகம் தான் இதுக்கு தேவையான காரக்குழம்புக்கு. ஃபஸ்ட்டு ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு வெங்காயம் மீடியம் சைஸில் 4 எடுத்துருக்கேன். நான் உங்களுக்கு குழம்பு எவ்வளோ தேவையோ அவ்வளோ வெங்காயம் எடுத்துக்கோங்க. நான் 4 வெங்காயம் எடுத்துருக்கேன் மீடியம் சைஸில். அது போட்டு நல்லா வதக்கி வைக்கலாம். வதக்கி முடிச்ச உடனே அதுக்கப்புறமா தக்காளியும் எடுத்துருக்கேன். ஒரு 3 தக்காளி புளிப்புக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. நான் 3 தக்காளி மீடியம் சைஸில் கட் பண்ணி வச்சுக்கேன். அந்த தக்காளியும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி வதக்கி வைக்கலாம், எடுத்துக்கலாம். அப்புறமா 1லேருந்து 10 வரைக்கும் பச்சை மிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. கைப்பிடி அளவு கொத்தமல்லி அது போட்டுட்டு அதுவும் நல்லா வதக்கி வைக்கலாம். வதங்கினதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் சீரகம் எடுத்துருக்கேன். நான் அது கூடயே போட்டு நல்லா பொன்னிறமாக அதான் கொத்தமல்லி, பச்சை மிளகாய் நல்லா வதக்கி பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு அதுவும் எடுத்துக்கலாம். அது எடுத்ததுக்கப்புறமா தேவையான அளவு தேங்காய், நான் 2 பீஸ் தேங்காய் எடுத்துருக்கேன். அதுவும் நல்லா வதக்கி விட்டு எடுத்துருக்கேன். நல்லா பொன்னிறமாக வதக்கிட்டு அதுக்கப்புறமா இந்த மசாலா அரைச்சி வச்சுட்ருக்கோம் இல்லையா, அந்த மசாலா வந்து இந்த தண்ணி இருக்குது பார்த்திங்களா, நம்ம வேக வச்ச தண்ணி, அந்த தண்ணி கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு புளி கரைச்சி வச்சுட்டு அந்த புளி தண்ணியும் எடுத்துக்கலாம். அது நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு கடையை எடுத்துட்டு கடுகு, கருவேப்பிலை போட்டு தாளிச்சிடலாம். தாளிச்சிட்டு வெங்காயம், பச்சை மிளகா அது போட்டு தாளிச்சிட்டு அந்த பயிர் இருக்குது பார்த்திங்களா, அது தாளித்து விட்டுலாம். உப்பு போட்டு சுவைக்கு ஏற்ற மாதிரி உப்பு போட்டுட்டு அது நல்லா அது தாளித்த பயிர் ஆக்கிட்டு அதுக்கப்புறமா இந்த பக்கம் வந்து கடுகு, கருவேப்பிலை போட்டுட்டு அதுவும் நல்லா நம்ம வந்து வதக்கி விட்டுலாம். தாளித்து விட்டுட்டு நம்ம நல்லா ஒரு கடையை எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து வச்சு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, கருவேப்பிலை விட்டு தாளித்து விட்டுலாம். இதான் காரக்குழம்பு சூப்பராக இருக்கும், நல்லாயிருக்கும். அந்த காரக்குழம்பு கூட இதே சேர்த்துலாம். அவ்வளோ நல்லாயிருக்கும். சாப்பாடு கூட வச்சு சாப்பிட. உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். நான் சொல்லிக்கலாம். அல்லாஹ் ஹாஃபிஸ்.